பொதுவாக புதிய ஆண்டு பாட்டு ஆராதனை எல்லாம் முடிஞ்ச உடனேயும் நம்ம மனசு என்ன போவோம், நிறைய மக்கள் நிறைய பேர் என்ன ஆண்டவர் பேச போகிறார் அப்படின்னு விரும்புவாங்க. ஒரு சிலர் என்ன வாக்குத்தத்தம், அல்லேலூயா, வாக்குத்தத்தம் வாக்குத்தத்தம் என்று ஒரு குறுகிய சிந்தனைக்குள்ளே நீங்கள் உங்களை அடைத்து கொள்ளாதீர்கள். நம்முடைய தேவன் வாக்குத்தத்தங்களை காட்டிலும் பெரியவர். ஒரு ஆமேன் சொல்லுவோம். வாக்குத்தத்தம் வாக்குத்தத்தம் வாக்குத்தத்தம்னு சொல்லி ஒரு குறுகிய சிந்தனைக்குள்ள உங்களை அடைத்து கொள்ளாதீர்கள். சில ஆட்கள் இருக்காங்க, நாங்கள் சின்ன வயசில் இருக்கும்போது சில தெருக்களில் கிளி ஜோசியம், கிளியை கொண்டு வருவாங்க. அப்போது ஒரு சீட்டுக்கிட்ட போடுவாங்க, அம்மாவுக்கு ஒரு சீட் எடு. அப்போ அது ஒவ்வொரு சீட்டாக எடுத்து போட்டு ஒரு சீட்டை அது கையில் கொடுக்கும். கவனிங்க, இப்படி சீட்டு எடுக்கிற கிளி ஜோசியமாக வாக்குத்தத்தம் இன்னைக்கு மாறிக்கிட்டு இருக்கு. அப்படி உங்களை நீங்கள் நினைத்து கொள்ளவே கொள்ளாதீர்கள். ஒரு ஆமேன்னு சொல்லுவோம். அந்த மாதிரி நம்ம போயிடக்கூடாது. வாக்குத்தத்தம் என்கின்ற காரியம் என்பது ஒரே குழந்தைத்தனத்துக்குள்ளேயே இருப்பது. நீங்கள் அடுத்த கட்டத்துக்கு ஏதுவாக நாம் முன்னேற வேண்டும். ஒரு ஆமேன்னு சொல்லுவோம். இன்னொரு காரியம் நீங்கள் மனதில் வைக்கணும். வேதாகமத்தில் எல்லாமே ஏராளமான வாக்குத்தத்தங்கள் கொடுக்கப்பட்டு இருக்கிறது. ஒவ்வொரு வாக்குத்தத்தங்களும் தேவன் கொடுக்கும் பொழுது ஒரு நிபந்தனையை கொடுக்கிறார். நிபந்தனையை நிறைவேற்றாதவனுக்கு வாக்குத்தத்தம் நிறைவேறாது. நல்லா கவனிங்க. நீங்கள் வெறும் வாக்குத்தத்தத்தை மட்டும் பிடித்துக்கிட்டு நீங்கள் நிபந்தனையை நீங்கள் விட்டீங்கன்னா அதை நீங்கள் சுதந்திரிக்க முடியாது. அப்போ ஒவ்வொரு வாக்குத்தத்தமும் ஒரு நிபந்தனையோடு கொடுக்கப்படுகிறது. அந்த நிபந்தனையை நம்ம நிறைவேற்றினால் மட்டுமே அந்த வாக்குத்தத்தத்தை நாம் சுதந்திரித்து கொள்ள முடியும். ஒரு ஆமேன்னு சொல்லுவோம். அல்லேலூயா. இன்னொரு காரியம் என்னன்னா, நம்மளுடைய நோக்கம் என்பது வாக்குத்தத்தமாக இருக்கக்கூடாது. கற்பனையின்படி திருவசனத்தின்படி வாழுவதே நம்முடைய நோக்கமாக இருக்க வேண்டும். ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. திருவசனத்தின்படி ஆண்டவர் கொடுக்கிற வசனத்தின்படி நீங்க வாழ்ந்தா வாக்குத்தத்தம் உங்க வீட்டை தேடி வந்து நிறைவேறும். வசனத்துக்கு மாறா வாழ்ந்து கொண்டு நீங்கள் வாக்குத்தத்தத்தை நினைப்பீர்கள் என்று சொன்னால் அது லபிக்காது, பலிக்காது. ஆகினாலே கற்பனையின்படி வாழணும். பவுல் சொல்றாரு, சட்டத்தின்படி மல்யுத்தம் பண்ணணும். சும்மா வீட்டில் 2 பேர் சண்டை போட்டு யார் ஜெயிச்சான்னு காமிக்கிறது கிடையாது. ஒருவன் சட்டத்தின்படி மல்யுத்தம் பண்ணினாதான் முடிசூட்டப்படுவான். அப்போ பிரதானமான ஒரு காரியம் என்னன்னா, வசனத்தின்படி வாழ்வதே. அதுதான் நம்முடைய வாழ்க்கையில மிக குறிப்பாக இருக்க வேண்டும். அல்லேலூயா. இன்றைய நாட்களில் ஜனம் திருவசனத்தை விட்டுட்டு வெளிப்பாட்டுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. அது தவறு. உங்களுக்கு வீடு கிடைக்கும், உங்களுக்கு காரு கிடைக்கும், உங்களுக்கு நல்ல போஸ்டிங் ஆண்டவர் தராரு, உங்களுக்கு இது கிடைக்கும் அது கிடைக்கும் போது உங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாயிரும். நல்லா கவனிங்க. சார், நம்ம பாஸ்டர் இதெல்லாம் சொல்ல மாட்டேங்கிறாரு, அவங்க சொல்கிறாங்க அப்படிங்கும்போது அவங்க மேலே இன்னும் ஒரு பரிவு வரும். இங்கே வந்தால் எப்போவுமே திட்டும் கடிந்து கொள்வதுமே இருக்குது. அங்கே பார்த்தா வீடு கிடைக்குங்கிறாங்க. சிஸ்டர், உங்களை குறித்து ஒரு பெரிய திட்டம் ஆண்டவர் வச்சிருக்கிறாரு அப்படின்னு சொன்ன உடனே இது உங்களுக்கு தான் தெரியுது ஐயா, எங்கள் பாஸ்டருக்கு தெரிய மாட்டேருக்கு நீங்கள் நினச்சிடக்கூடாது. அல்லேலூயா. அப்படின்னா வெளிப்பாட்டை நீங்கள் பிடித்து கொண்டு வசனத்தை விட்டுறாதீங்க. வீட்டை நீங்கள் பரலோகத்துக்கு கொண்டு போக முடியாது, காரை பரலோகத்துக்கு கொண்டு போக முடியாது, உங்கள் உயர்வு ஸ்தானத்தை பரலோகத்துக்கு கொண்டு போக முடியாது. நீங்கள் உங்கள் ஆத்மாவை தான் கொண்டு போக முடியும். ஒரு ஆமேன்னு சொல்லுவோம். பொருட்களுக்காகத்தான் மோவாப் தேசத்துக்கே லோத்து போனான். கடைசியாக வெறுங்கையோடு தான் வந்தார். அதில் நம்ம கொஞ்சம் கவனம். வெளிப்பாடு, ரொம்ப வெளிப்பாடு வெளிப்பாடு வெளிப்பாடு
சிஸ்டர் ஜோமணி எனக்கு என்ன வெளிப்பாடு இருக்குன்னு சொல்லுங்க. என்ன சொல்லி என்ன ஆக போகுது சொல்லுங்க. பிரதர் உங்களுக்கு ஆண்டவர் என்ன காமிக்கிறாரு? ஒன்றும் காமிக்கல. கவனிங்க, வெளிப்பாடு உண்மைதான். எல்லாத்துக்குமே நீங்க வெளிப்பாடு பார்த்தீங்கன்னா வசனத்திலிருந்து மாறி விடுவீங்க. வெளிப்பாட்டை காட்டிலும் திருவசனம் மிக முக்கியம். நீ தேவனுடைய சத்தத்துக்கு செவி கொடுத்தால் இப்பொழுது சொல்லப்படுகிற அத்தனை ஆசீர்வாதங்களும் உன் மேல் வந்து உனக்கு பலிக்கும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். வெளிப்பாட்டை பிடித்து கொள்ளாதீங்க. கர்த்தர் தருவார். என்கிட்டே வருவாங்க வந்து, பிரதர் பாஸ்டர் இம்மானுவேல் உங்களுக்கு ஆண்டவர் இதை தரப்போறாரு. நான் சந்தோஷப்பட மாட்டேன். அவருக்கு கிடைச்ச வெளிப்பாடு எனக்கு வசனத்தின்படி வாழணும். நான் வாழ்ந்தா நான் கேட்காம எல்லாம் எனக்கு பின்னாடி வரும். ஒரு ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அதே போல வசனத்தை விட்டு தீர்க்க தரிசனத்தை பிடித்து கொள்ளாதீர்கள். இது இப்படி இப்போ உள்ள காலங்கள்லாம் பார்த்தீங்கன்னா மக்கள் தீர்க்க தரிசனம், அவர் தீர்க்க தரிசி, அந்த அம்மா தீர்க்க தரிசனம் சொல்ல போறாங்க. வேண்டாம். வேதம் தெளிவாய் சொல்லுகிறது. எரேமியா புஸ்தகத்தை நீங்க வாசிச்சீங்கன்னா, கோதுமைக்கு முன் பதர் எம்மாத்திரம். கோதுமை என்பது ஆண்டவருடைய வசனம். தீர்க்க தரிசனம் என்பது ஒரு பதரை போலதான். நிறைய மக்கள் என்ன பண்ண தீர்க்க தரிசனத்தை பிடிச்சிட்டு வசனத்தை விட்டுருதாங்க. வான ஒளியும் பூமி ஒளியும் தீர்க்க தரிசனங்களும் ஓய்ந்து போவோம், வசனம் ஒளியாது. ஒரு ஆமென் சொல்லுவோம். அல்லேலூயா. ஆகையினால வாக்குத்தத்தம் என்பது நம்மளை குழந்தை தனத்துக்குள்ள தான் வைக்கும். அல்லேலூயா. நீங்க தயவு செய்து மறுபடியும் குழந்தைக்குள்ள போகாதீங்க. எல்கேஜி பிள்ளைங்க பாருங்க, ட்விங்கிள் ட்விங்கிள் லிட்டில் ஸ்டார் அப்படிங்கும். அது சொல்லும்போது பார்க்க நல்லா தான் இருக்கும். அதுக்கடுத்து கொஞ்சம் யூகேஜி பிள்ளைய பார்த்து பாருங்க, தோசை அம்மா தோசைங்கும். ஒரு படி வளர்ச்சி. நீங்கள் ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் பிள்ளைய பாருங்க, நிலாவுக்கு வந்துடும். நிலா நிலா ஓடிவா அப்படின்ட்டு. நல்லா கவனிங்க. அது பார்க்க நல்லா இருக்கும், ரசிக்க நல்லா இருக்கும், இல்லைன்னு சொல்லலை. ஆனால் ஒரு குழந்தைத்தனத்துக்குள்ளேயே நீங்கள் இருக்கக்கூடாது. அந்த வாக்கு தத்தம் என்பது ஒரு ஆண்டவர் நம்மளோடு நமக்கு வாக்கு கொடுக்கிறார். வேதாகமத்தில் இல்லைன்னு சொல்லலை, மறுக்கலை. வாக்கு தத்த கூட்டங்கள் நாளைக்கு நடக்கும், எல்லா இடங்களையும் நடக்கும். நோட்டீஸ் கொடுத்து இந்த ஆண்டை குறித்து உங்களுக்கு வெளிப்படுத்த போறான்னு இருக்கும். நம்ம ஆட்கள் உடனே பைபிளை தூக்கிட்டு ஓடிடுவாங்க. அதாவது அறியாமையா இருக்கக்கூடிய மக்களை கொண்டு போகலாம். ஆவிக்குள்ள வளர்ந்தவனையும் குழந்தையாக்க கூடாது. நான் சொல்றது புரியுதா உங்களுக்கு? ஒரு கிறிஸ்துவ குறித்து ஒரு நல்ல அறிவு தெளிவில்லாதவன ஒரு வாக்குத்தத்த கூட்டத்துக்கு போகலாம். ஆவிக்குள்ள வளர்ந்தவ ஒரு வருகைக்காரியான கூட்டத்துக்கு போகுது, ரொம்ப சிறந்ததா இருக்கும். நீங்களும் போய் வாக்குத்தத்த கூட்டத்துக்குள்ள போய் உட்காரக்கூடாது. ஒரு ஆமென் சொல்லுவோம். வேதாகமத்தில் நீங்கள் வசனத்தின்படி வாழ்ந்து பாருங்க. ஒவ்வொரு வாக்கு தத்தமும் உங்களை தேடி ஆண்டவர் சொல்லி அதை உங்களுக்கு நிறைவேற்றுவார். நாங்கள் இன்னைக்கு வரைக்கும் சபை நடத்துகிறோம். என்னைக்காவது வாக்கு தத்தம் அடித்து இது எங்களுக்கு இந்த ஆண்டு வாக்கு தத்தம் கொடுத்துருக்கோமா? கொடுத்தது கிடையாது. அப்போ எல்லாரும் குடிக்கிறாங்க, நீ என்னையா ஊழியம் செய்கிறேன்னு நினைக்கக்கூடாது. அவங்களுக்கு அவங்க வெளிப்பாடு வேற. எனக்கு கொடுக்கப்பட்ட மந்தைக்கு நான் இப்படி தான் நடக்கணும். ஒரு ஆமென் சொல்லுங்க. நான் கடைசி கால நிமிஷத்தில் இருக்கிற என் மக்களை ஒரு ஆரவாரம் பண்ணி சந்தோஷம் பண்ணி அவங்கள சந்தோஷப்படுத்தி சில மாய்மாலமான காரியங்களை சொல்லி நான் அனுப்பக்கூடாது. என் மக்கள் அவங்க மூலம் அடுத்த மக்கள் ஆசீர்வதிக்கப்படணும். அதற்கேற்ற காரியங்களுக்கு ஏதுவாகத்தான் ஒவ்வொன்றையும் நான் உங்களுக்கு ஆண்டவருடைய சமூகத்தில் கேட்டு பெற்றுக்கொண்டு உங்களுக்காக ஜெபித்து வார்த்தைகளை உங்களுடைய சபையில் கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம். ஒரு ஆமென் சொல்லுவோம். அதனால தான் மாத பிறப்பு கூட்டம்னு சொல்கிறோமே தவிர வாக்கு தத்த கூட்டம்னு சொல்ல மாட்டோம். அதாவது வாக்கு தத்தத்துக்கு எதிரி கிடையாது. வாக்கு தத்தம் என்பது உண்மைதான். வாக்கு தத்தம் என்பது நிபந்தனையோடு கொடுக்கப்படுகிறது. இன்னொரு வசனம் சங்கீதத்தில் அழகா சொல்லுகிறது. அவருடைய வசனம் யாக்கோபுக்கும் அவருடைய பிரமாணத்தை இஸ்ரவேலுக்கும் வெளிப்படுத்தினார் என்று ஒரு வசனம் உண்டு. யாக்கோபா இருந்தால் ஒரு வசனம் தான், இஸ்ரவேலா இருந்தா முழு பிரமாணமும் நமக்கு தான். ஒரு ஆமென் சொல்லுங்க. எனக்கு ஒரு வசனம் ஒரு வாக்கு தத்தம் போது நினைக்கிறேன்னா ஓகே, இல்லை முழு பிரமாணம் கற்பனை அவருடைய திருவசனத்தின்படி வாழ்வது தான். ஆகையினால அதை மனதில் வைத்து கொள்ளுங்கள். ஆகையினால நம்முடைய சபையில் இந்த வாக்குத்தத்த கார்டு வாக்குத்தத்த கூட்டம்னு சொல்லி உங்களை மறுபடியும் ஒரு குழந்தை லெவலுக்கு கொண்டு போய் உங்களுடைய பிளஸ்ஸிங்கை மட்டும் நாங்கள் பெருசுபடுத்த விரும்பல, உங்களை கொண்டு அநேகர் தேவனை பிளஸ் பண்ணுகிற காரியத்தை உங்களுக்கு போதித்து வருகிறோம். ஆமென் சொல்லுவோம்.
அதனால நான் கடந்த நாட்களே ஆண்டவர் எனக்கு ஒரு பிரசங்க வாக்கியத்தை கொடுத்தாரு. இந்த நாளில் ஒரு மாதத்துக்கு முன்னாடியே உணர்த்தினார். இந்த 1ஆம் தேதி இந்த வார்த்தையை ஜனங்களுக்கு சொல்லு என்று சொல்லி ஒரு வசனத்தை கொடுத்தாரு. அதை உங்களுக்கு முன்பாக நான் வைத்து அதில் ஒரு 3 காரியங்களை குறிப்புகளை சொல்லி நான் உங்களுக்காக ஜெபித்து இந்த கூட்டத்தை நிறைவு செய்ய வாஞ்சிக்கிறேன். யாவரும் எடுத்துக்கொள்ளலாம். உபாகமம் புஸ்தகத்தில் 7வது அதிகாரம் 11வது வசனம். உபாகமம் 7வது அதிகாரம் 21வது வசனம் எடுத்து வாசியுங்கள். நல்லா கவனிங்க. பயப்பட வேண்டாம், உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்குள்ளே இருக்கிறார். அவர் வல்லமையும் அவர் பயங்கரமுமான தேவன். நல்லா கவனிங்க. புதிய வருஷம் எப்படி இருக்கும்? ஆண்டவர் சொல்லுறாரு, பயப்பட வேண்டாம். ஒரு ஆமென் சொல்லுவோம். சென்ற ஆண்டில இருந்த கர்த்தர் இந்த புதிய ஆண்டிலும் உங்களுக்குள்ள தான் இருக்கிறார். உங்க கூட ஆண்டவர் இருந்தால் எல்லாமே உங்களுக்கு சாதகமாகத்தான் இருக்கும், எதுவுமே பாதகமாக இருக்காது. ஒரு ஆமென் சொல்லுவோம். அல்லேலூயா. அப்பா சொல்றாரு, பயப்பட வேண்டாம். புது வருஷம் மற்ற எப்படி அந்த சிந்தனைக்குள்ள வர வேண்டாம். கடந்த ஆண்டில் உங்களை நடத்தினவர் இந்த புதிய ஆண்டிலும் உங்களோடு இருந்து உங்களை ஆச்சரியமாக நடத்துவார். திருச்சபையையும் ஊழியங்களையும் நடத்துவார். கவனிங்க, அங்கே சொல்லும் பொழுது ஆண்டு சொல்றாரு, பயப்பட வேண்டாம், அவர் உங்களுக்குள்ளே இருக்கிறார். அவர் எப்படிப்பட்டவராம்? வல்லமையும் பயங்கரமுமான தேவன். அந்த வார்த்தையை மனதில் பதியுங்க. அதுதான் பிரசங்க வாக்கியம். ஆண்டவர் எப்படிப்பட்டவராக இருக்கிறார்? அவர் வல்லமையும் பயங்கரமுமான தேவனாக இருக்கிறார். அந்த வசனத்தை சொல்லும் போதே நமக்கு ஒரு நம்பிக்கை பிறக்கும். பயம் நம்மளை விட்டு நீங்கும். அதனால தான் ஆரம்பிக்கும் போதே சொல்றாரு, பயப்படாத அப்படிங்கிறாரு. உலகம் பயப்படும், நீ பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. உலகத்தால் கூட ஆண்டவர் இல்லை, ஆனால் உன் கூட ஆண்டவர் இருக்கிறாரு. அவர் எப்படிப்பட்ட ஆண்டவர்? பயந்தாங்கொழி ஆண்டவர் கிடையாது. அவர் பயங்கரமும் வல்லமையும் உள்ள, அவர் வல்லமையும் பயங்கரமுமான தேவனாக இருக்கிறார். ஆமென் சொல்லுவோம். அல்லேலூயா. சோ இப்படிப்பட்ட தேவனை உடையவர்களாய் நாம் இருக்கிறோம். இந்த வசனத்தின் அடிப்படையில் ஒரு 3 குறிப்புகளை உங்களுக்கு சொல்லும்படி ஆண்டவர் எனக்கு 3 காரியங்களை கொடுத்தார். நான் வேகமாக சொல்லி முடிக்க ஆசைப்படுகிறேன். 1, வல்லமையும் பயங்கரமுமான தேவனிடத்தில் அன்பு கூறுங்கள். நல்லா கவனிங்க. ஆண்டவருடைய வல்லமை, ஆண்டவருடைய பயங்கரத்தை, ஒரு நல்ல அற்புதமான கிரியைகளை உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் பார்க்க வேண்டும் என்று சொன்னால், முதலாவது ஆண்டவர் சொல்லுகிற காரியம் என்று சொன்னால், வல்லமையும் பயங்கரமுமான தேவனிடத்திலே நீங்கள் அன்பு கூற வேண்டும். இதுதான் முதல் காரியம். முதல்ல அவரை நேசிக்கணும். சிலுவையினுடைய நேர்கோடு என்னன்னா பரனை நேசி, குறுக்கு கோடு என்னன்னா பிறனை நேசி. முதல்ல பரனை நேசிக்கணும், அப்போது மக்களை நேசிக்க முடியும். ஒரு ஆமென் சொல்லுவோம். அல்லேலூயா. அப்ப ஆண்டவர் சொல்றாரு, அவர் வல்லமையும் பயங்கரமுமான தேவனாய் இருக்கிறார். அவரிடத்திலே நாம் முதலாவது அன்பு கூற வேண்டும். உபாகம புஸ்தகத்திலே 7வது அதிகாரத்தை நீங்கள் பார்ப்பீர்கள் என்று சொன்னால், அதில் 9வது வசனத்தை நீங்கள் சொல்லும் பொழுது, அவர் தேவனாக இருக்கிறார். நல்லா கவனிங்க. 7வது அதிகாரத்திலே அந்த 9வது வசனம் சொல்லுகிறது, தம்மில் அன்பு கூர்ந்து ஆண்டவரை யார் நேசிக்கிறார்களோ. நல்லா கவனிங்க. தம்மில் அன்பு கூர்ந்து, யாத்திராகமத்திலையும் இந்த வசனம் சொல்லப்பட்டிருக்குது, என்னிடத்தில் அன்பு கூர்ந்து என் கற்பனைகளை கை கொள்ளுகிற எவனோ என்று யாத்திராகமத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. இங்கே உபாகமத்தில் ஆண்டவர் சொல்றாரு, தம்மிடத்தில் அன்பு கூர்ந்து, என்னிடத்தில் அன்பு கூர்ந்து எனது கற்பனைகளையும், நல்ல கவனிங்க, அவரே தேவன் என்று நாம் அவரை விசுவாசித்து அவர் மேலே நாம் அன்பு கொள்ளும் பொழுது அவருடைய கற்பனைகளை நாம் கை கொள்ளுவோம். அப்படி கை கொள்ளும் பொழுது என்ன நடக்கு அப்படின்னா, ஆண்டவர் 1000 தலைமுறை மட்டும், நல்லா கவனிங்க, நம் மேலே இரக்கமுள்ளவராக இருக்கிறார் என்று அங்கே வேதத்திலே வாசிக்கிறோம். வாசிக்கலாமா? 1000 தலைமுறையும் உடன்படிக்கையையும் தயவையும்
ஆமென் சொல்லுவோம். நீங்க உண்மையா ஆண்டவர் நேசிச்சீங்கன்னா உண்மையுள்ள தேவன் உங்களை நேசிப்பார். அவர் சொல்றாரு, அவரிடத்திலே அன்பு கூர்ந்து அவருடைய கற்பனைகளை கை கொள்ளுகிறவர்களுக்கு 1000 தலைமுறை. இப்போ நான் இருக்கிறேன் அப்படின்னா 33 வயசு ஒருத்தனுக்கு முடியுதுன்னா அவன் ஒரு ஜெனரேஷன் கணக்கு. ஒரு ஆமென் சொல்லுங்க. அப்ப எனக்கு அப்புறம் இன்னும் 999 தலைமுறைகளுக்கும் என் நிமித்தமாக ஆண்டவர் என்ன பண்றாரு? கிருபை செய்து கொண்டே இருக்கிறார். அவர் வல்லமையும் பயங்கரமுமான தேவன். அவரிடத்திலே நாம் அன்பு கூறும் பொழுது, அவரை நாம் நேசிக்கிற வேளையிலே அவர் நமக்கு கிருபையை காண்பித்து கொண்டே இருக்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது. ஒரு ஆமென் சொல்லுவோம். அல்லேலூயா. நல்லா கவனிங்க, ஏன் ஆண்டவரிடத்தில் அன்பு கூறணும்? நல்லா கவனிங்க. நீங்கள் நிறைய பேர் பாருங்க, ஒருத்தங்க கிட்ட ரொம்ப நேசமாக இருப்பாங்க. ஏன்னா கொஞ்சம் கொடுக்கல் வாங்கல்ல, கொஞ்சம் பழகுதில், கொஞ்சம் சோசியலாக இருக்கும்போது வீட்டில் அந்த இது வராது, வெளியில் வரும். ஆகையினால கொஞ்சம் நேசிப்பாங்க. ஆனால் நம்ம ஆண்டவரை நாம் ஏன் அவரிடத்தில் அன்பு கூறணும்? இந்த இயேசுவை நான் எதற்காக நேசிக்கணும் அப்படின்னா, வேதம் அங்கே சொல்லுகிறது. அதே உபாகம புஸ்தகத்தில் 7வது அதிகாரம் 17வது வசனத்தை வாசிங்க. நல்லா கவனிங்க. 7:7 சகல ஜனங்களிலும் நீங்கள் திரட்சியான ஜனம் என்று கர்த்தர் உங்கள் பேரில் அன்பு வைத்து உங்களை தெரிந்து கொள்ளவில்லை. நீங்கள் சகல ஜனங்களிலும், நல்லா கவனிங்க, நீ திரட்சியான ஜனம், நீ ரொம்ப ஞானம் உள்ளவன்பா, நீ ரொம்ப அழகானவன்பா அப்படின்னு தேவன் உன் மேல அன்பு வைக்கவில்லை. உலகத்தில் இருந்த எல்லா ஜனத்திலும் இந்த யூத இனம் கொஞ்சமா இருந்தீங்க. ஒரு ஆமென் சொல்லுவோம். அப்படின்னா என்னன்னா, நீ விசேஷமானவன் என்று சொல்லி நான் உன்னை நேசிக்கல, நீ அற்பமா எண்ணப்பட்டவன் என்று உலக உன்னை எண்ணினபடினால நான் அன்பு வச்சேன். புரியுதா உங்களுக்கு? அர்த்தம் புரியுதா? ரொம்ப விசேஷமானவன் என்று சொல்லி நான் உன் மேல அன்பு வைக்கலப்பா. உன்னை அற்பமா எண்ணினாங்க இந்த உலகம். கொஞ்சமா உன்னை பார்த்து உன்னை ஒரு மாதிரியே நினைச்சாங்க. ஆனா அந்த கொஞ்சத்தை நான் நேசித்தேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஒரு ஆமென் சொல்லுவோம். உண்மைதானே? நீங்களும் நானும் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம் என்று சொன்னா நம்ம விசேஷமானவர்கள் என்று எண்ணினபடியினால கர்த்தர் நம்மளை ரட்சித்திருக்கிறாரு? இல்ல, நம்முடைய குடும்பம் அற்பமா எண்ணப்பட்ட குடும்பம். சவுல் சொல்றாரு, பென்யமீன் கோத்திரத்துல ஒரு அற்பமான குடும்பம், என்னையா இஸ்ரவேலுக்கு ராஜா? பென்யமீன் கோத்திரமே அந்த நேரத்தில் இல்லாமல் போனது, கொஞ்சம் தான் இருந்தாங்க. அதுல உன் குடும்பத்தை ஒன்ன தேவன் தெரிந்திருக்கும் போது என்கிட்ட என்ன தகுதி இருக்கு? தேவன் அன்பு வைக்கிறார் பாருங்க. அதான் பவுல் சொல்றாரு 1 கொரிந்தியர் புஸ்தகத்துல 1 அதிகாரம் வசனம் 25 வாசிக்கும் பொழுது வெளிப்படுத்துகிறார் பாருங்க. ஏன் நாம் ஆண்டவரிடத்தில் அன்பு கூறணும்னு சொன்னா, நம்ம விசேஷமானவன் என்று கர்த்தர் நம்மளை நேசிக்கல, இந்த உலகம் நம்மளை அற்பமா எண்ணினபடினால கர்த்தர் உங்களை நேசிக்கிறார். அப்ப இந்த உலகம் அற்பமா எண்ணும் பொழுது, உங்களை மட்டமா எண்ணும் பொழுது உங்களை நேசிக்காது. புரியுதா உங்களுக்கு? இந்த உலகம் உங்களை மட்டமா அற்பமா எண்ணும்போது உங்களை நேசிக்குமா? அவன் இல்லாதப்பட்டவன், அவன் கடங்காரன், அவன் சரியில்லாதவன், இவன் சரியில்லாதவன், இப்படியே பேசுகிற ஒரு வாய் உங்களை நேசிக்குமா? ஒரு யாராவது ஜன நேசிப்பாங்களா? உறவுகள் நேசிப்பாங்களா? மாட்டாங்க. ஆனா இந்த தேவன், நீ விசேஷமானவன் என்று நான் உன்னை நேசிக்கல, நீ அற்பமா எண்ணப்பட்டவன், நீ கொஞ்சமா இருந்தபடினால நான் நேசிச்சேன். பவுல் சொல்லும்போது அழகா சொல்றாரு, சகோதரரே. எடுத்து வாசிங்க 1 கொரிந்தியர் 1:25. 1 கொரிந்தியர் 1வது அதிகாரம் 25வது வசனம் இல்லையா? சகோதரரே. எத்தனாவது வசனம் அது? 6. ஓகே. எப்படி எனில், சகோதரரே, நீங்கள் அழைக்கப்பட்ட அழைப்பை, நல்லா கவனிங்க, உங்களையே என்னையும் தேவன் அழைத்தார். அந்த அழைப்பை பாருங்கள். 93வது ஆண்டுல கடங்காரனோடு இந்த ஊரை விட்டு சென்னை பட்டணத்துக்கு போனோம். ஒருத்தருக்கும் படிப்பறிவு கிடையாது, ஒன்றும் கிடையாது. அசிங்கமும் அவமானம் தான் எங்களுடைய கிரீடம். இப்படிதான் போனோம்.
ஆனா அப்படிப்பட்ட எங்களை தேவன் அன்பு கூர்ந்ததினால் நாங்கள் ரட்சிக்கப்பட்டோம். ஒரு ஆமென் சொல்லுவோம். அப்ப பவுல் சொல்றாரு, சகோதரரே நீங்கள் அழைக்கப்பட்ட அழைப்பையும் பாருங்கள். மாம்சத்தின்படி ஞானிகள் அநேகர் இல்லை, வல்லவர்கள் அநேகர். நீங்க மாம்சத்தின்படி ஒரு பெரிய ஆள் கிடையாது, ஞானத்தின்படி நீங்க சிறந்தவர்கள் கிடையாது. உங்க அழைப்பை நீங்க பாருங்க. இங்க அடுத்து வாசிக்கும் சொல்றாரு, ஞானிகளை வெட்கப்படுத்தும்படி தேவன் உலகத்திலே பைத்தியமானவைகளை தெரிந்து கொண்டார். ஒரு வகுப்பறையில் 50 பேர் படிக்கிறானா, எவனுக்கு படிப்பு வராது அப்படின்னு சொல்றானோ அவனை கர்த்தர் நேசிச்சு அவனை ஒரு ஃபர்ஸ்ட் கிளாஸா கொண்டு வரார் பாருங்க. அதுதான் தேவன் நம்ம மேல வைக்கிற அன்பு. ஒரு ஆமென் சொல்லுவோம். அப்படின்னா என்னன்னா, ஆகாதென்று தள்ளப்பட்ட கல்லதான் அவர் மூளைக்கு தலைக்கல்லாய் மாற்றுகிறவர். எது ஆகாதுன்னு ஒன்று தூக்கி எறிகிறாங்களோ அதை தான் பிரதானமாய் ஒரு இடத்துல வைக்கும்படி தேவன் அதன் மேலே அன்பு செலுத்தி தேவன் ஏற்றுக்கொள்கிறவராய் இருக்கிறார். இப்படிப்பட்ட தெய்வம் நம்முடைய ஆண்டவர். அல்லேலூயா. அதனால தான் சொல்றார், அவரிடத்தில் அன்பு கூறு. இந்த வல்லமையும் பயங்கரமுமான தேவனை நம்ம நேசிக்கணும். நீங்க உண்மையா நேசிச்சீங்கன்னா ஜெபம் பண்ணாம இருக்க மாட்டீங்க. நீங்க உண்மையா நேசிச்சீங்கன்னா அவருக்கு ஒரு பரிசுத்த ஜனமா வாழ உங்களை அர்ப்பணிப்பீங்க. நீங்க உண்மையா நேசிச்சீங்கன்னா அவர் தான் உங்களுடைய வாழ்க்கையில எல்லாமே பிரதானமா இருக்கணும். அவருக்கு துரோகம் பண்ண மாட்டோம். ஒரு ஆமென் சொல்லுவோம். ஆண்டவருடைய பிள்ளைகளா இருக்கிறோம். அங்க வாசிக்கும் பொழுது அவர் சொல்றாரு, ஞானிகளை வெட்கப்படுத்தும்படி தேவன் உலகத்திலே பைத்தியமானவைகளை தெரிந்து கொண்டார். அடுத்து, பலமுள்ளவைகளை வெட்கப்படுத்தும்படி பலவீனமானவைகளை. நீங்கள் நானும் பலவீனர் கொஞ்சம், ஆனா கர்த்தர் பாருங்களேன் நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறார். அடுத்து வாசிங்க, உள்ளவைகளை அவமாக்கும்படி இழிவானவைகளையும் அற்பமா எண்ணப்பட்டவைகளையும் இல்லாதவைகளையும். இழிவானவைகள், அற்பமா எண்ணப்பட்டவைகள், மனிதரால் ஆகாதென்று துரத்தப்பட்டவைகள், அப்படிப்பட்டவைகளை கர்த்தர் என்ன பண்றாரு? மனிதன் சொல்ற இது வேஸ்ட்ங்கிறான், ஆனா ஆண்டவர் அதையே பெஸ்ட் ஆக்குறார் பாருங்க. ஒரு ஆமென் சொல்லுவோம். அல்லேலூயா. ஆண்டவர் உங்களை நேசிக்கிறார். உங்களை உலகம் கடங்காரன்னு சொல்லும், ஆனா இதே அந்த உங்களை சொல்ற அந்த வாய்க்கு உங்க கை கொடுக்கிற அளவுக்கு உங்களை தேவன் உயர்த்துவார். நீங்க உண்மையா ஆண்டவர் நேசிச்சீங்கன்னா போதும். ஒரு ஆமென் சொல்லுவோம். அவர் வல்லமையும் பயங்கரமுமான தேவனா இருக்கிறார். அதான் பவுல் சொல்றாரு, மாம்சத்தின்படி வல்லவர் நம்ம வல்லவன் கிடையாது, நம்ம நல்லவங்க கிடையாது, நம்ம கிட்ட அவ்வளோ ஞானமும் கிடையாது, ஒன்றும் கிடையாது. ஆனா நம்மள என்ன பண்றாரு? தேவன் ரட்சித்திருக்கிறார். காரணம் என்னன்னா, அடுத்த சொல்லுது, மாம்சமான எவனும் தேவனுக்கு முன்பாக பெருமை பாராட்டாதபடிக்கு. ஆண்டவரே, என் அழகை பார்த்து தான் நீங்க என்ன நேசிச்சீங்கன்னு யாரும் சொல்ல முடியாது. என் அறிவை பார்த்து தான் நீங்க என்ன நேசிக்கிறீங்க அப்படின்னு சொல்ல முடியாது. மாம்சமான எவனும் மேன்மை பாராட்டாதபடிக்கு அப்படி செய்தார். அருமையானவர்களே, அவர் வல்லமையும் பயங்கரமுமான தேவனாய் இருக்கிறார். அவரிடத்தில் நீங்களும் நான் அன்பு கூறணும். அல்லேலூயா. நீங்க உண்மையா நேசிச்சீங்கன்னா அவருக்கு துரோகம் பண்ண மாட்டீங்க. உண்மையா நேசிச்சீங்கன்னா யார் ஆண்டருக்கு துரோகம் பண்ண மாட்டோம். அவருடைய வசனத்தின்படியே நம்முடைய வாழ்க்கை இருக்கும். ஆமென் சொல்லுவோம். பேதுருவை பார்த்து ஆண்டவர் ஒரே ஒரு கேள்வி கேட்கிறாரு, இவனிலும் என்னில் நீ அன்பா இருக்கிறாயா என்று யோவான் 21:15 ஆண்டவர் கேட்கிறாரு. இதே பேதுரு லூக்கா 5வது அதிகாரத்தில் நீங்க வாசிக்கும் போது அவர் தன்னை குறித்து சொல்றார். 8வது வசனம், நான் ஒரு பாவியான மனுஷனை கர்த்தர் ஒரு ஊழியக்காரனா மாற்றி இருக்கிறாரு. அவன்கிட்ட கேட்கிறாரு, இவனிலும் நீ என்னில் அன்பா இருக்கிறாயா என்று சொல்லும்போது அன்பா இருக்கிறேங்கிறார். அப்ப நம்முடைய ஆண்டவர் வல்லமையும் பயங்கரமான தேவன். அவர் நம்மை நேசிக்கிறார். நம்மிடத்திலே அவர் நேசத்தை எதிர்பார்க்கிறார். ஒரு ஆமென் சொல்லுவோம். நம்முடைய நேசம் சரியா இருந்தா நம்முடைய ஜெபம் சரியா இருக்கும், நம்முடைய வாழ்க்கை சரியா இருக்கும். அவருடைய ராஜ்யத்தை விரிவுபடுத்துகிற முயற்சியில நீங்களும் நானும் தீவிரமா இருப்போம். ஒரு ஆமென் சொல்லுவோம். அல்லேலூயா. 2005 சென்னையை விட்டு இந்த ஊருக்கு வரும்போது வெறும் 4 பேண்ட் சட்டை, கையில் 1000 ரூபா பணம், ஒரு வருஷம் சாப்பாடு கிடையாது. நான் இருந்த வீடு இந்த ஃபுல் ஃபீட்லேயும் முக்காவாசி தான் இருக்கும். வள்ளுவர் டோபி காலனியில் மக்கள் என்னை பார்த்து பரதாமா, பாஸ்டர் ஏதாவது குடிக்கிறீங்களா, காப்பி குடிக்கலாம். நான் ஒரு பொம்பளையாள்கிட்ட நின்று பேச மாட்டேன். இப்போ தான் கர்த்தருக்கு இந்த ட்ரைனிங் கொடுத்துருக்காரு. சென்னையில் அவ்வளோ வசதியாக வாழ்ந்தோம்.
வள்ளுவனரில் பார்த்தீங்கன்னா தட்டி கட்டி குளிக்க சொன்னாங்க. அந்த தட்டி இடுப்பு லெவலுக்கு தான் இருக்குது. நின்னா இப்படி தலை தெரியுது, எல்லாம் பார்க்குறாங்க. உட்காந்தே குளிக்க வேண்டியது. நான் இருந்த வீட்டில் இவ்வளோ வீட்டில் என்ன போராக இருக்குது, ஒன்றும் கிடையாது. நான் அடுப்பே 1 வருஷம் பற்ற வச்சது கிடையாது, எனக்கு ஒன்றுமே தெரியாது. அல்லேலூயா. ஆனால் தேவன் மேல் வைத்த அன்பு, இந்த ஆண்டவருடைய ராஜ்யத்தை விரிவுபடுத்த கோவில்பட்டிக்கு போன்னு சொன்னபோது நான் அடுத்த வார்த்தை பேசாமல் என் அம்மாவை அப்பாவை என் அண்ணன்க எல்லாம் சென்னையில் இருக்கிறாங்க, இந்த ஊரில் போய் நான் எதுக்கு சோத்துக்கும் கஞ்சிக்கும் நான் ஏன் ஒவ்வொரு ஆள்கிட்டையும் கெஞ்சினேன்? நான் அப்போவே ஒரு நாள் 1000 ரூபா சம்பாதிச்சவன். நல்லா கவனிங்க. அப்போ ஏன் நிற்கணும்னு நான் அதுக்கு இது நினைக்கவே இல்லை. காரணம், நான் ஆண்டவரை நேசித்தேன். ஒரு ஆமேன்னு சொல்லுவோம். அந்த தேவனுடைய அன்பை ருசி பார்த்தேன். அதனால தான் பழைய ஏற்பாட்டில் நீங்கள் புதிய ஏற்பாட்டில் பார்த்துக்கும்போது எல்லாம் காணியாட்சிகளை விற்று கொடுத்தாங்க ஆண்டவருக்கு. அந்த அன்புக்கு முன்பாக இந்த சொத்து என்ன, என்கிட்ட 1000 ரூபா வாங்கினேன், நான் அன்னைக்கு 2000 ரூபா காணிக்க போட்டேன், நான் அன்னைக்கு பொருத்தனை படிக்க, இது அன்பு கிடையாது. ஒரு ஆமேன்னு சொல்லுவோம். கொடுத்ததை சொல்லி காக்கிறது அன்பு கிடையாது. தேவன் தம்முடைய சொந்த குமாரனையே கொடுத்திருக்கிறாரு, அதுக்கு ஈடா நம்ம ஒன்றும் கொடுக்கல. அப்ப பிரதானமான காரியம் என்னென்ன? அவர் வல்லமையும் பயங்கரமுமான தேவனாக இருக்கிறார். அவரிடத்துல அன்பு கூறணும். அவருக்கு பிடிக்காத காரியம் நம்ம இடத்துல எதுவுமே இருக்கக்கூடாது. ஆமென் சொல்லுவோம். அவர் நம்ம குறை பார்த்து ஒரு குறை சொன்னா உடனே அது என்ன பண்ணும்? திருத்தி கொள்ளணும். அப்ப ஆண்டவர் சொல்றாரு, உங்களை நான் நேசிக்கிறேன். உங்களை ஒரு திரட்சியான ஜனன் பார்க்கல, உங்களை கொஞ்சம் பேராதான் இருந்தீங்க. இன்னைக்கு நீங்க என்ன வியாதியில இருந்தாலும் பிரச்சனை இல்லை. 38 வருஷம் ஒருத்த வியாதியா இருந்தா அவனை தேடி போய் சுகப்படுத்துகிறாரு. அவன் சமுதாயத்தின்படி வேஸ்ட், ஆனா கர்த்தர் அவனை ஒரு ஊழியக்காரனா மாற்றால் பாருங்க. அவன் மேல அன்பு வைத்தார். அப்ப அவன் எவ்வளவு அவனுக்கு ஆண்டவருக்கு அன்பா இருக்கணும். ஆண்டவர் மாத்திரம் என்னுடைய வாழ்க்கையில இடைப்படலை, இன்னைக்கு நாங்கள் உயிரோடு இருக்க முடியாது. உங்களுடைய வாழ்க்கையில அப்படிதான். மாம்சத்தின்படி மேன்மை பாராட்டாதபடிக்கு தேவன் அப்படி செய்தார். அதுதான் அவருடைய அனந்த ஞானம். தேவன் உங்களை என்னை ஒரு நோக்கத்தோடு தெரிந்தெடுத்திருக்கிறார். அந்த பிரதான நோக்கம்னா அவரிடத்திலே நீங்களும் நானும் அன்பு கூற வேண்டும். ஒரு ஆமென் சொல்லுவோம். அல்லேலூயா. 2வது கவனிங்க, அவர் வல்லமையும் பயங்கரமுமான தேவன். உங்களுடைய வாழ்க்கையிலே உங்க கண் காணத்தக்க அவர் செய்தவைகளை நீங்க நினைக்கணும்னு சொல்றார். நல்லா கவனிங்க. நீங்க இதே உபாகம புஸ்தகத்துல 7வது அதிகாரத்துல 17வது வசனத்தை வாசிங்க. நல்லா கவனிங்க, அந்த வசனத்தை கவனிங்க. உன் தேவனாகிய கர்த்தர் பார்வோனுக்கும் எகிப்தியர் யாவருக்கும் செய்ததையும், அந்த வார்த்தையை அடிக்கடி இருக்குங்க. உன் கண்கள் கண்ட பெரிய சோதனைகளையும் அடையாளங்களையும் அற்புதங்களையும் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை புறப்பட பண்ணி காண்பித்த பலத்த செய்கையையும் ஓங்கிய புயத்தையும் நன்றாய் நினைத்து அடிக்கொடிட்டுக் கொள்ளுங்க. ஆண்டவர் சொல்றாரு, நான் வல்லமையும் பயங்கரமுமான தேவன். உன் வாழ்க்கையில நல்லா கவனிங்க, எவ்வளவோ அற்புத அடையாளங்கள் நான் செய்திருக்கேன். இப்போ ஒரு பிரச்சனையில கவனிங்க, எவ்வளோ பெரிய காரியங்களை செய்திருக்கிற. இப்போ ஒரு பிரச்சனையில விசுவாசம் இல்லாம இருக்கிற. அப்ப என்னன்னா, நீ என்ன பண்ணும்? அன்னைக்கு செய்ததை நீ நினைக்கணும். ஒரு ஆமென் சொல்லுவோம். அல்லேலூயா. பல நேரங்களில் நம்ம பழச நினைக்க மாட்டோம். இங்க ஆண்டவர் சொல்றாரு, நீ ஒரு பெரிய தரிசனத்தோடு போறப்பா, நீ உன்னிலும் பெரியவர்களை நீ துரத்த போகிற. அப்போ உனக்கு ஒரு பயம் வரும். அப்ப நீ என்ன பண்ணும்? உன் கண் காணத்தக்க எகிப்தில் நான் செய்த அடையாளங்கள் அற்புதங்கள் சோதனைகள் எல்லாவற்றையும் நீ என்ன பண்ணும்? நினைக்கணும். நினைக்கும் போது இந்த அவிவிசுவாசம் உன்னை விட்டு போயிடும். அன்னைக்கு அற்புதம் செய்தவர் இன்னைக்கு அற்புதம் செய்வாரு, இன்னைக்கு செய்கிறவர் என்னைக்கு செய்வாரு. ஒரு ஆமென் சொல்லுவோம். ஆண்டவர் சொல்றாரு, நீ நினைச்சு பாரு. ஒரு கல்யாணத்துக்காக எவ்வளவு ஜெபம் பண்ணீங்க? அற்புதம் செஞ்சாரா இல்லையா? ஒரு குழந்தைக்காக எவ்வளவு ஜெபம் பண்ணிருப்பீங்க? அற்புதம் செஞ்சாரா இல்லையா? ஒரு வீட்டுக்காக எவ்வளவு ஜெபம் பண்ணிருப்பீங்க? அற்புதம் செய்தாரா இல்லையா? ஒரு ஆஸ்பத்திரியில் போராடிக்கிட்டு மீண்டு வர்றதுக்காக ஜெபம் பண்ணிருக்கீங்க, அற்புதம் செய்தாரா இல்லையா? நம்ம எல்லாம் மறந்துதோம். அதாவது எப்படி ஏன் மறக்கிறேன்னா, ஒரு பிரச்சனை பல அற்புதங்களை மறக்க வைத்து விடுகிறது. ஒரு ஆமென் சொல்லுவோம். ஒரு சின்ன பிரச்சனை நம்முடைய வாழ்க்கையில
தேவன் செய்த 99 அற்புதங்களையும் மறக்க வைத்து விடுகிறது. அப்பதான் ஆண்டவர் சொல்றாரு, உன் கண்கள் கண்டது, எகிப்தில் நான் செய்ததை உன் கண் பார்த்தது, நீ என்ன பண்ணு, அதை நினைச்சுக்கிட்டே இரு. நான் வல்லமையும், நான் பயங்கரமும் வல்லமையுமான தேவன் என்பதை நீ நினைக்க வேண்டும்ங்கிறாரு. ஒரு ஆமென் சொல்லுவோம். அப்ப ஆண்டவர் என்னென்ன செய்தாரு அப்படின்னா, அது ஒரு சில வசனங்களை வச்சு சொல்றேன். யாத்ராகம புஸ்தகத்துல 8வது அதிகாரம் 21 24 வரைக்கும் நீங்க வாசிங்கன்னா, அங்கே ஆண்டவர் எகிப்துல ஜனங்களுக்குள்ள, எகிப்தியருக்குள்ளே வண்டுகளை அனுப்பினாராம். நல்லா கவனிங்க. அந்த வண்டுகள் தேசத்தையே அழிச்சுதான். நீங்க வாசிக்கும் பொழுது வாசிக்கலாம். யாத்திராகம புஸ்தகத்துல 8வது அதிகாரம் 21, என் ஜனங்களை நீ போக விடாயாகில் உன்மேலும் உன் ஊழியக்காரர் மேலும் உன் ஜனங்கள் மேலும் உன் வீடுகள் மேலும் பலவித வண்டுகளை அனுப்புவேன். 22, பூமியில் நடுவில் நானே கர்த்தர் என்பதை அறியும்படி என் ஜனங்கள் இருக்கிற கோசே நாட்டிலே அந்நாளிலே வண்டுகள் வராதபடிக்கு அதை விசேஷப்படுத்தி என் ஜனங்களுக்கும் உன் ஜனங்களுக்கும் வித்தியாசம் உண்டாகும்படி செய்வேன். இந்த அடையாளம் நாளைக்கு உண்டாகும். ஒரு ஆமென் சொல்லுவோம். அவர் வல்லமையும் பயங்கரமுமானவர். அப்ப ஆண்டவர் சொல்றாரு, நினைக்க சொல்றாரு, வண்டுகளை அனுப்பினப்பா எகிப்து அழிக்க, ஆனா உன்னை விசேஷப்படுத்தின ஒரு வண்டு உனக்கு வரல. அது எகிப்தை நாசப்படுத்தினது நீங்க வாசிக்கும் போது, வண்டுகளால் எகிப்து அழிஞ்சு போச்சுன்னு வாசிக்கிறோம். நீங்க 24 வாசிக்கும் பொழுது, எகிப்து தேசம் முழுவதிலும் வந்தது, வண்டுகளினாலே தேசம் கெட்டு போயிற்று. நீங்க இருக்கிற ஏரியா தான், உங்களுக்கு தெரிஞ்சவங்க தான். கொரோனால எத்தனை பேர் போனாங்க? நமக்கு ஜீவனை கொடுத்தாரா இல்லையா? கொடுத்தாரா இல்லையா? எத்தனை பேர் போனாங்க? கண்ணுக்கு தெரிஞ்சு பிரத்யட்சமா. ஆண்டவர் பாருங்க, வண்டுகள் அனுப்பின, நீ நினைச்சு பாரு, உன்னை நான் விசேஷப்படுத்தின, அவன் ஜனத்துக்கு என் ஜனத்துக்கு நான் விசேஷத்தை உண்டாக்குன, அவனால அந்த வண்டுகளால தேசம், எகிப்திய தேசம் சீரழிந்தது, ஆனா உனக்கு ஒரு சேதம் வராதபடி உனக்கு ஒரு அடையாளமாக நான் அதை செய்தேன் அப்படின்னாரு. அது உண்மைதானே? ஒரு ஆமென் சொல்லுவோம். அல்லேலூயா. நீங்க யாத்திராகம புஸ்தகத்துல 9வது அதிகாரத்தை வாசிச்சீங்கன்னா, அதுலயும் ஒரு வசனத்தை வாசிக்கும் போது, முதல் வசனத்தை வாசிக்கும் பொழுது, பின்பு கர்த்தர் மோசேயை நோக்கி, நீ போய் நல்லா கவனிங்க. அப்படி போக விடல அப்படின்னா, கர்த்தருடைய கரம் வெளியில் இருக்கிற ஒரு மிருக ஜீவன்களாகிய குதிரைகளின் மேலும் கழுதைகளின் மேலும் ஒட்டகங்களின் மேலும் ஆடு மாடுகளின் மேலும் இருக்கும் மகா கொடிதான ஒரு கொள்ளை நோய் அனுப்புறம்பா. அது மிருகங்களை சாகடிக்கிற கொள்ளை நோய். கேரளா அப்பப்போ கோழி காய்ச்சல் வர மாதிரி. அல்லேலூயா. கேரளாவில் கோழி காய்ச்சல் வந்தால் கோவில்பட்டியில் கோழி விலை இறங்கிடும். தமிழ்நாட்டில் கோழி விலை குறைஞ்சிரும். பறவை காய்ச்சல் வந்தால் கொஞ்சம் கொஞ்சம் குறைஞ்சிரும். இங்கே ஆண்டவர் சொல்றாரு, ஆடு மாடுகளுக்குள்ள நான் என்ன பண்ணுவேன், கொள்ளை நோயை, கொடிதான கொள்ளை நோயை நான் அனுப்புவேன். அதே நேரத்தில் ஏன் பிள்ளைகள், அவருடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா 6வது வசனம், மறுநாளில் கர்த்தர் அந்த காரியத்தை செய்தார், எகிப்தியருடைய மிருக ஜீவன்கள் எல்லாம் செத்து போயிற்று, இஸ்ரவேல் புத்திரன் மிருக ஜீவன்களில். அப்போ உன் கண்ணு பார்த்ததுல, எகிப்தில் உனக்கு முன்னாடி மந்தைய மேய்ச்சவன் இன்னைக்கு வெறும் கம்பை கொண்டுகிட்டு எங்கேயாவது சந்தையில் 2 ஆடு கிடைக்காதா, மாடு கிடைக்காதா, என்னையாச்சு, எல்லாம் செத்து போச்சு. ஆனா உன் கூட இருக்கிறவர் யாரு? வல்லமையும் பயங்கரமுமான தேவன். ஒன்றாகிலும் முன்னிடத்திலே சாவல்லையே. ரீல்ஸ் ஹேவர்ஸ் என்கின்ற ஒரு தேவ மனிதர், அவங்க வாழ்ந்த அந்த தேசத்துல, அந்த பட்டணத்துல ஏராளமான கொள்ளை நோய் அநேகரை கொன்று கொண்டிருந்தது. ஆனா இவர் வாழ்ந்த அந்த ஊர்ல மட்டும் ஒரு கொள்ளை நோய் வரல. ஏன்னா 6 மணி நேரம் 7 மணி நேரம் அந்த பட்டணத்துக்குள்ள கொள்ளை நோய் வராதபடிக்கு ஜெபம் பண்ணிக்கிட்டு இருந்தாராம். ஒரு ஆமென் சொல்லுவோம். அது நிமித்தம் அநேகர் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டார்களாம். அப்ப நினைக்கணும், பெரிய கார் வாங்கிட்டான், உடஞ்சி போச்சு, ஒன்றும் இல்லாம தான், நம்ம வண்டி பிரேக் இல்லாத மோட்டர் பைக் தான், நல்லபடியா போயிட்டு வந்துடுது. ஒரு ஆமென் சொல்லுவோம். அல்லேலூயா. அது ஓட்ட சைக்கிள் தான், ஆனாலும் நம்மளை வீடு வந்து கொண்டு வந்து சேர்த்துட்டாரு பாருங்க. ஒரு ஆமென் சொல்லுவோம். வண்டுகள் தேசத்தை அழிச்சது.
ஆடு மாடுகள், கொள்ளை நோய்கள், எகிப்து தேசத்தில் உள்ள அத்தனை பேருடைய அவங்களுடைய ஆடு மாடுகள் அந்த கொடிய கொள்ளை நோய் தாக்கினது. இஸ்ரவேலர்களுக்கு ஒரு சேதம் இல்லாதபடி கர்த்தர் காத்தார். ஆண்டு சொல்றார், அதை செஞ்ச அற்புதத்தை நீ நினைச்சுக்கிட்டே இருக்கணும். எப்பவுமே அதான் சொல்லுவோம், வந்தவனே எதுக்கு நம்ம வந்தனையும் ஞாயிற்றுக்கிழமை வந்தனையும் கடந்த வார ஊழியங்களுக்காக நன்றி சொல்லுகிறோம், நினைக்கணும். ஆண்டு சொல்லுவோம், கண்ணு கண்டதில்ல நினைக்கணும். ஏன்னா அதை செஞ்சவர் இதையும் செய்வேன், ஒரு ஆமென் சொல்லுவேன். எதையும் செய்வேன் உனக்காக, உங்களுக்காக எதையும் செய்வார். நீங்க அடுத்து வாசிக்கும் போது யாத்ரா புஸ்தகத்தில் 10வது அதிகாரம் 21 23 வாசிக்கும் போது ஆண்டவர் எகிப்தியருக்குள்ள இருள் அனுப்பினாராம். தேசம் முழுக்க இருள் இருந்தது, ஆனா இஸ்ரவேலருக்கோ வெளிச்சம் இருந்தது. ஒரு ஆமென் சொல்லுவோம். கண் கண்டுச்சு, கோசே நாட்டில் வெளிச்சம், ஆனா மற்ற எகிப்து தேசம் எங்கும் இருள். இஸ்ரவேல் மக்களுடைய கண் அதை கண்டது. யாத்திராகமம் 12:29 வாசிக்கும் பொழுது நல்லா கவனிங்க. ஆண்டவர் எகிப்தியருடைய தலைச்சன்களை, முதற் பலனானவைகள் எல்லாம் அழித்து போட்டார். ஆடு மாடு முதல் பார்வோனுடைய பிள்ளை வரைக்கும் அத்தனை அழித்து போட்டார். ஆனா இஸ்ரவேல் பிள்ளைகளுக்கோ ரத்தம் பூசுதல் உடன்படிக்கையின் மூலமாக ஒரு சேதமும் இல்லாதபடிக்கு அவங்களை பாதுகாத்தார். அல்லேலூயா. எகிப்துல கூக்குரல், சாவு இல்லாத ஒரு வீடு இல்ல. அவர் வல்லமையும் பயங்கரமான தேவன். அவனுக்கு நீதி செய்கிறாரு, உனக்கு துணை செய்கிறாரு. ஒரு ஆமென் சொல்லுவான். அவன் செஞ்ச தப்புக்கு நான் நீதி செய்கிறேன், ஆனா நான் உனக்கு என்ன பண்றேன், துணை செய்கிறேன். உனக்கு செஞ்ச அற்புதத்தை ஒரு ஆமென் சொல்லுவோம். என்ன நடக்க போகுது, எப்படி நடக்க போகுது, அவிசுவாச வார்த்தையை விடாதீங்க. அது ரொம்ப ஆபத்தானது. நினைச்சு பாருங்க, அவர் வல்லமையும் பயங்கரமுமான தேவன். ஒரு அழிலே சொல்லுவோம். இந்த சர்ச்சு பேஸ்மெண்ட் போட்டு ரூப் போட்டு சைடில் ஒண்ணுமே இல்லாம இருந்தது. அப்ப கவனிங்க, இது கேஸில் கிடக்குன்ட்டாங்க, இது கட்ட முடியாதுன்ட்டாங்க. 3 வாரம் கட்டி கொடுத்தாரு. ஒரு ஆமென் சொல்லுங்க. பல வருஷம் கட்ட முடியாம இருந்தத சம்பந்தமே இல்லாம இந்த இருக்கிற டோரு சென்னையிலேருந்து கொண்டு வராங்க, நிலைய சென்னையிலேருந்து செஞ்சு கொண்டு வராங்க. ஆட்கள் தங்கி வேலை பார்க்க சென்னையிலேருந்து கர்த்தர் கொண்டு வந்தார். அல்லேலூயா. 120 நாள் ஜெபத்துக்கு சென்னையிலேருந்து சாப்பாடுக்காரங்க வராங்க. ஒரு ஆமென் சொல்லுங்களேன். சாதாரணமானவர்களா நீங்களா? உங்களை எவ்வளவு ஆண்டவர் நேசிக்கிறார் பாருங்க. ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். ஒரு பாஸ்டர் சொல்றாரு, எங்க சர்ச்சில் ஒரு நாள் கூட ஒரு விருந்து கூட கொடுக்க மாட்டீங்க. இதுவரைக்கும் 20 வருஷம் ஆச்சு, ஒரு விருந்து கூட கொடுத்தது கிடையாது. அல்லேலூயா. நம்ம விருந்தும் கொடுத்து எடுத்தும் கொடுத்து அனுப்புகிறோம், கொண்டு போங்க. அல்லேலூயா. சத்தமா ஒரு ஆமென் சொல்லுவோம். அவர் வல்லமையும் பயங்கரமுமான தேவனாக இருக்கிறார். அவர் எகிப்தியருடைய தலைச்சன்களை எல்லாம் பார்வோன் அழுகிறத அவன் பார்க்கிறான். பார்வோன் அழமாட்டான், அவங்க அழுகிறத இவங்க பார்க்கிறாங்க. அடுத்து நீங்க வாசிக்கும் பொழுது யாத்திராகமம் 14:31 வாசிக்கும் போது கர்த்தர் சமுத்திரத்தை அவங்களுக்காக பிளந்தார், செங்கடலை 2ஆய் பிளந்தார். கண் கண்டது வெட்டாந்தர 2 கடலை பிளந்து ஒரு வெட்டாந்தரையில அவங்களுக்கு ஒரே இரவுல ஒரு வெட்டாந்தரையை உண்டாக்கி கொடுத்தார். கண் கண்டது. அந்த அற்புதத்தெல்லாம் நீ நினைக்கணும். ஏன்னா ஒரு புதிய ஆசீர்வாதத்துக்குள்ள போற, புதிய ஆண்டுக்குள்ள போகிறீங்க, வந்திருக்கீங்க. நீங்க பழசேல தேவன் என்னைக்கெல்லாம் உங்களுக்கு என்னென்ன அற்புதம் செஞ்சாரோ, ஜபத்துக்கு என்னென்ன பதில் கொடுத்தாரோ அதெல்லாம் எழுதி வச்சு நினைச்சு நன்றி சொல்லி பாருங்க. ஒரு ஆமென் சொல்லுவோம். அல்லேலூயா. இவங்க 400 வருஷமா யாரு இவங்களை அடிமைப்படுத்தினாங்களோ அந்த பார்வோன், அவருடைய ரதம், சேனைகள் எல்லாமே அழிந்து போனதை இவங்க கண்கள் கண்டது. அவர் வல்லமையும் பயங்கரமான தேவன். இவங்களுக்காக யுத்தம் செஞ்சாரு. அந்த வசனத்தை மட்டும் வாசிக்கலாம். யாத்திராகமம் 14:30. சீக்கிரம். இவ்விதமாய் கர்த்தர் அந்நாளிலே கடற்கரையிலே எகிப்தியர் செத்து கிடக்கிறதை, அல்லேலூயா, இதெல்லாம் காணத்தக்க அற்புதம். அதனாலதான் ஆண்டு சொல்றாரு, உன்னை பெரிய தரிசனத்தோடு கொண்டு போறேன், உனக்கு நடுக்க இருக்கும், கஷ்டம் இருக்கும். இல்லை, நீ முதல்ல நான் உனக்கு வரிசையா என்னென்னலாம் செஞ்சேன் அதெல்லாம் நீ நினைக்கணும். நினைச்சா உனக்குள்ள விசுவாசம் பெருகும். ஒரு ஆமென் சொல்லுவோம்.
தைரியம் பெருகும். ஒரு ஆமென் சொல்லுவோம். அதெல்லாம் நினைக்கணும் என்று ஆண்டவர் சொல்றாரு. அவர் வல்லமையும் பயங்கரமான தேவன். அவரிடத்தில் அன்பு கூறுகிறவர்களாம் இருக்கணும். ரெண்டாவது, அவர் செய்த அற்புதங்களை அவ்வப்போது நம்ம நினைத்து 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 இருக்கும்போது நம்முடைய விசுவாசம் வர்த்திக்கப்படும். நாங்கள் இன்னைக்கு வரைக்கும் ஏன் 3 ஏக்கர் இடத்துக்காக ஜோம் பண்றோம்? இதை கட்டி கொடுத்தவர் அதை தருவார், இதை வாங்கி கொடுத்தவர் அதையும் செய்வார், அவருடைய நாமத்துக்காக தான் நம்ம என்ன பண்றோம், கேட்டுக்கிட்டு இருக்கிறோம்னு சொல்லி விட்டாம அந்த அன்பு, ஒரு ஆமென் சொல்லுவோம். அவருடைய வல்லமையை பார்த்தோம், அவருடைய ஓங்கிய புயத்தை பார்த்தோம், அவருடைய கிரியையை பார்த்தோம், அவருடைய அற்புதத்தை பார்த்தோம். அதனாலதான் பின்வாங்க மனமில்லை. அவர் வல்லமையும் பயங்கரமுமான தேவன். அவர் உங்களுக்கு செய்த அற்புதங்கள் எல்லாம் நீங்க நினைக்கும் போது இன்னும் கூடுதலான வெற்றிக்கு ஏதுவாய் உங்களை வழிநடத்துவார். 3வது சொல்லி முடிக்கிறேன். அவர் வல்லமையும் பயங்கரமுமான தேவன் உங்களுக்கு ஜெயத்தை கொடுப்பார். ஒரு ஆமென் சொல்லுவோம். எந்த ஒரு காரியம் எதுவா இருந்தாலும் உங்களுக்கு தோல்வியில முடியாது, அது வெற்றியில தான் முடியும். ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார். அதை உபாகம புஸ்தகத்துல 7வது அதிகாரம் 20வது வசனத்தை வாசிக்கும் போது, மீதியாயிருந்து உனக்கு தப்பி ஒளித்து கொள்ளுகிறவர்களும் அழிந்து போக மட்டும் தேவனாகிய கர்த்தர். நல்லா கவனிங்க. இங்க 3வது சொல்றாரு, நான் வல்லமையும் பயங்கரமுமான தேவன். நீ ஒரு புதிய தேசத்துக்குள்ள உனக்கு கொண்டு போற எகிப்தை விட்டு அப்படி போகும் பொழுது உனக்கு ஒரு பயம் இருக்கும். அந்த நேரத்தில் நான் உனக்கு வெற்றியை கொடுக்கும்படி குளவிகளை அனுப்புவேன். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நீ ஜெயிக்கும்படிக்கு நான் உனக்காக யுத்தம் பண்ணுவேங்கிறாரு. ஒரு ஆமென் சொல்லுவோம். அல்லேலூயா. சத்தம் ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். இவங்க சாதாரண ஆட்கள் கிடையாது. இப்ப இவங்கெல்லாம் யாரு அப்படின்னா, உபாகம புஸ்தகத்தில் உள்ளவங்க. எகிப்திலிருந்து வெளியே வந்த அந்த ஜனங்களுடைய சந்ததியார். எகிப்தில் 400 வருஷம் அடிமையா இருந்து அவர்கள் 40 வருஷம் வனாந்தரத்தில் அழிக்கப்பட்டார்கள். அவங்களுக்கு பிறந்த பிள்ளைகள் இப்ப கானானை நோக்கி பயணிக்க போறாங்க. அப்ப அந்த பிள்ளைகளுக்கு உபகாமம் மூலமாக, மோசேயின் மூலமாக ஆண்டவர் என்ன பண்றாரு, சில வார்த்தைகளை சொல்லிக்கொண்டே இருக்கிறார். அவங்கள தைரியப்படுத்தி கொண்டே இருக்கிறாரு. ஏன்னா 31 ராஜாக்களை சந்திக்கணும், யோர்தானை கடக்கணும், சாதாரண வேலை இல்லை. அப்ப அவங்க நம்மளை அழிச்சிட்டா அப்படின்லாம் ஒரு யோசனை வரும். நம்மளே சொல்லுவோம், இது பெரிய பிரச்சனைப்பா, நமக்கு ஏதாவது வந்துடும் பயந்து ஒதுங்குவோம். ஆனா தேவன் அவங்களை பயந்து ஒதுங்கும்படி செய்ய அனுமதி கொடுக்கல. நான் வல்லமையும் பயங்கரமுமான தேவனா இருக்கிற, நான் உனக்காக யுத்தம் பண்ணுவேன் அப்படிங்கிறாரு. அல்லேலூயா. அவங்க எப்படிப்பட்ட ஆட்கள் பார்த்தீங்கன்னா, நீங்க வாசிக்கும் போது உபாகம புஸ்தகத்துல 7வது அதிகாரம் 1வது வசனம் வாசிங்க. உபாகமம் 7:1. சீக்கிரம். உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை பிரவேசிக்க பண்ணி உன்னை பார்க்கில். இப்ப நீ சந்திக்க போற ஆள் யாருன்னா, நீ சண்டை போடக்கூடிய ஆள் யாருன்னா, நீ யுத்தம் பண்ணக்கூடிய ஆள் யாரு அப்படின்னா, உன்னை பார்க்கிலும் ஜனம் பெருத்த ஜாதிகளாகிய ஏத்தியர், கிர்காசியர், எமோரியர், கானானியர், பெரிசியர், ஏவியர், எபூசியர் என்னும் 7 பலத்த ஜாதிகள். இந்த 7 பலத்த ஜாதிகளுக்குள்ள தான் கிட்டத்தட்ட 31 ராஜாக்கள் அடங்கி இருக்கிறாங்க. அப்ப ஆண்டவர் சொல்றாரு, அங்க சொல்லுகிற ஒரு காரியம்னா, உன்னை பார்க்கிறோம். இப்போ உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லுமா, உங்க பிரச்சனை உங்களை பாட்டிலும் உங்களுக்கு பெருசா இருக்கலாம். உங்களால ஜெயிக்க முடியாத பிரச்சனை இருக்கலாம். சில வியாதி இருக்கலாம் வச்சுங்களேன், அதுக்கு மருந்து இல்லாமல் இருக்கலாம். உங்களை காட்டிலும் அது உங்களுக்கு பெரிய சவாலா இருக்கலாம். ஆனா ஆண்டவர் சொல்றாரு, அதுல நீங்க ஜெயிப்பீங்கிறாரு. ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். அல்லேலூயா. நான் சொல்றது புரிஞ்சுதா உங்களுக்கு? ஒரு கடன் இருக்கு, கோடி ரூபாய் கடன் இருக்கு வச்சுக்கோங்களேன். ஒரு முறை அப்படிதான் ஒரு தெருவில் போய் சுவிசேஷம் பிரசங்கம் பண்ணோம். இப்போதான் தெருவில் கொஞ்சம் குறைச்சிருக்கோம். இல்லைன்னா ஒவ்வொரு ஆட்டோவாக பிடிச்சி ஒவ்வொரு தெருவுலையும் போய் ஒரு மைக்கை வச்சுக்கிட்டு ஒவ்வொரு இடங்களையும் பிரசங்கம் பண்ணிக்கிட்டு கைப்பிரதியை கொடுப்போம். இது ரெகுலராக பண்ணிக்கிட்டு இருந்தோம். இப்போ புதிய இடத்துக்கு வந்ததுலேருந்து அது போக முடியல. கொஞ்சம் அடுத்தடுத்த கிராமங்களை போய் சந்திக்கிறோம். ஒரே ட்ரெண்டாகவே செய்யக்கூடாதுன்னு மாற்றி நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். அப்போ ஒரு வீட்டில் போய் தெருவில் போய் பிரசங்கம் பண்ணிக்கிட்டு இருந்தோம். பண்ணிவிட்டு அந்த வீட்டார்கள் பழக்கமானாங்க. அதுக்கப்புறம் அந்த வீட்டில் இருக்கிற ஒரு நபரை பார்த்தீங்கன்னா, அவங்க சகோதரர் 80 லட்சம் கடன். எத்தனை கடன்?
நான் சொல்கிறது 12 வருஷம் இருக்கும், எப்படி 10 12 வருஷம் இருக்கும். 80 லட்சம் கடன். அவனை பார்க்கல அவன் பிரச்சனை அவ்வளோ பெருசு. ஆனால் கர்த்தர் விடாமல் அந்த மனுஷனை சந்திக்க வச்சு வசனத்தை சொல்லி இப்போ போன வாரத்தில் பார்த்தேன், பாஸ்டர் பாதியை தாண்டிட்டேன் அப்படின்னாரு. ஒரு ஆமீன் சொல்லுவோம். அல்லேலூயா. ஒரு காலத்தில் கோவில்பட்டியில் பணக்காராக இருந்தவங்க, நீ கடனில் இருக்காங்க. அப்போ என்கிட்ட வருமானம் இல்லை, என் கடன் என்ன பார்க்கல என்னதுக்கு பெருசாக இருக்கு. அப்போ ஆண்டவர் சொல்றாரு, உன்னை பார்க்கிலும் பலத்த ஜாதிய நீ துரத்துவ அப்படிங்கிறாரு. அப்போ உனக்கு பிரச்சனை எதுவாக இருந்தாலும், அது வியாதியாக இருக்கலாம், கடனாக இருக்கலாம், எதுவாக இருந்தாலும் அதை உங்களுக்கு ஆண்டவர் அவர் வல்லமையும் பயங்கரமுமான தேவன் உங்களை ஜெயிக்க வைப்பேன் என்று வாக்கு கொடுக்கிறார். அல்லேலூயா. சத்தம் ஒரு அலையில சொல்லுவோம். நீங்க அடுத்து 7வது அதிகாரத்தில் 17ஆம் வசனம் வாசிக்கும் பொழுது, அந்த ஜாதிகள் எங்களெல்லாம் முடியாத ஆண்டவரே, எங்களெல்லாம் முடியாத ஆண்டவரே. அப்ப ஆண்டு சொல்றாரு, அவங்க பெரிய ஜாதி தான். 1வது சொல்றாரு, நீ துரத்துவ ஜெயிப்பேங்கிறாரு. ஒருவேளை ஒரு கூட்டத்துக்கு ஒரு அவிசுவாசம் இருக்கும், என்னால முடியாது, என்னால ஒரு ஆத்தும ஆதாயம் பண்ண முடியாது. ஒரு ஆமேன் சொல்லுவான். அருமையானவர்களே, மைண்ட்ல பதியுங்க. சாதாரண தேவனை ஆராதிக்கவில்லை, வல்லமையும் பயங்கரமுமான தேவனை நம்ம ஆராதித்து கொண்டிருக்கிறோம். அந்த ஆண்டவர் சொல்றாரு, உன்னிலும் பலத்த ஜாதிகளை, உன்னிலும் உன் சக்திக்கு மிஞ்சி இருக்கக்கூடிய பெரிய காரியத்தை நீ ஜெயிப்ப. இந்த இடம் சொல்றாரு, திடீர்னு சந்தேகம் வரும், என்னால எப்படி முடியும், இவ்வளவு பிரச்சனை எப்படி சமாளிக்க முடியும்? அல்லேலூயா. யார் எனக்கு இருக்கா, எனக்கு என்ன ஆதரவுக்கு ஒன்றும் இல்லையே அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை உங்களுக்குள்ள இருக்கலாம். அப்ப ஆண்டவர் சொல்றாரு, நான் குளவிகளை அனுப்புவேன். 31 ராஜாக்கள், 31 ராஜ்யங்கள், ஏராளமான சேனைகள், ரதங்கள் அவங்ககிட்ட இருக்கு. எங்ககிட்ட ஒன்றும் கிடையாது, தள்ளு வண்டிதான் இருக்கு. அப்ப ஆண்டவர் சொல்றாரு, நான் உனக்கு முன்னே குளவிகளை அனுப்புவேன். கர்த்தர் உனக்கு உன்னை ஜெயிக்க வைக்கும்படி ஒரு புதிய வழியை கொடுப்பார். ஒரு ஆமென் சொல்லுவோம். அல்லேலூயா. இது யாத்ரா புஸ்தகத்திலே ஆண்டு சொன்னார். இந்த குளவிங்கிற வசனத்தை நீங்க யாத்ரா புஸ்தகத்திலையும் வாசிக்கலாம். உண்மையிலே குளவிகள் வந்தது. அல்லேலூயா. ஆண்டவர் அந்த குளவிகளை வைத்து 2 ராஜாக்களை தன்னுடைய பிள்ளைகள் ஜெயிக்கும்படி வைத்தார். அப்ப பாருங்க, தம்ம பிள்ளைகளை ஜெயிக்க வைக்க ஒரு குளவியை அனுப்புறார். அல்லேலூயா. நீங்க வாசிக்கும் பொழுது யோசுவா புஸ்தகத்துல 24:12 வாசிங்க. யோசுவா புஸ்தகம் 24:12. எமோரியரின் 2 ராஜாக்களை உங்கள் பட்டயத்தாலும் உங்கள் வில்லாலும் நீங்கள் துரத்தவில்லை, நான் உங்களுக்கு முன்பாக. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. இது யோசுவா பார்த்தார். எமோரியருடைய 2 ராஜாக்களும் மோசமான ராஜாக்கள். ஒருத்தர் பேர் சீகோன். சீகோன் என்று சொன்னால் ஒரு சிறப்பா போர் புரியக்கூடிய ஒரு ஆட்கள் என்று எடுத்துக்கொள்ளலாம். இவங்களுக்கு வாளே தூக்கி பழக்கம் கிடையாது. வாளே தூக்கி பழகாத ஒருத்தரை போய் சண்டை போட எப்படி பண்ண முடியும்? உண்மையா ஒருத்தர் வாழை தூக்குற கீழே விழுந்துருவான். அப்படிப்பட்ட ஆட்கள் இஸ்ரவேல் மக்கள். அவ்வளோ பெரிய ராஜா சீகோன். அந்த நேரத்தில் கவனிங்க, யுத்தம் பண்ண அணிவகுத்து நிற்கிறாங்க. சீகோன் பார்த்தீங்கன்னா அந்த பட அம்சமா நிற்கி. இஸ்ரவேல் மக்கள் பட்டயத்தை பிடிச்சு நம்ம இன்னைக்கு காலி, அவ்வளோதான், வீட்டுக்கு போக முடியாது. இப்படியே இருக்கும்போது ஒரு புது வழி, தேவன் குளவிகளின் கூட்டத்தை அனுப்புகிறார். பாருங்க, ஒரு குளவி கொட்டினா அதனுடைய வழி, அந்த எஃபெக்டை பார்த்துருக்கீங்களா நீங்க? இந்த படுக்கை கீழே பார்த்தீங்கன்னா குளவி கூட்டம் கட்டியிருக்கோம். அப்பப்போ நாங்கள் உள்ளே போய் சுத்தம் பண்ணும்போது டமால் மூஞ்சிலே கொட்டும். 5 நிமிஷத்தில் பார்த்தீங்கன்னா அங்கங்கே வீங்கி, நீங்கள் யாரு, வெளியால் பார்த்தா உங்களை எங்கேயோ பார்த்தமா இருக்கே அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு கேட்டுருவீங்க. அப்போ
அந்த விஷக்குழவி அனுப்பும் போது ஒவ்வொருத்தனும் பட்டயத்தை பிடிக்காம ஐயோ ஐயோ ஐயோன்னு பட்டயத்தை கீழே போட்டவனையும், நம்ம ஆளுக்கு கீழே கிடந்த பட்டயத்தெல்லாம் எடுத்து அவனை என்ன பண்ணாங்க, வெட்டிட்டாங்க. ஒரு ஆமென் சொல்லுவோம். இது எவ்வளவு ஈஸியா இருக்கு. பட்டயமே இல்லாம யுத்தத்துக்கு போனா அவன் குழவிய பிடிக்கத பார்ப்பானா, பட்டயத்தை பிடிப்பானா? ஒரு ஆமென் சொல்லுவோம். கோலியாத் பட்டயத்தை வச்சு கோலியாத்தையே நம்மால் கொண்டு வந்தாங்க. யுத்தத்துக்கு பட்டயமே இல்லாம கோலியாத்தையே முறியடிச்சா பாருங்க. ஆண்டவர் நம்ம கூட இருக்கிறவர் ஒரு புதிய வழியை வச்சிருப்பார். நீங்க எப்பவுமே மைண்ட்ல பதியுங்க, அவர் வல்லமையும் பயங்கரமுமான தேவன். சீகோன் ராஜாவை ஜெயிச்சாங்க. சுத்தி உள்ளவங்களாம் பேசினாங்க, சீகோன் ராஜாவோடு இஸ்ரவேல் மக்களுடைய கதை காலி. நம்மள சொல்லுவாங்க, இந்த பிரச்சனைல மாட்டிட்டான், இனி அவன் மீண்டு வர முடியாது, இனி அவனுக்கு ஒரு வழியே கிடையாது, இம்மானுவேல் பாஸ்டர்லாம் மீண்டு வரவே முடியாது, இவ்வளவு பிரச்சனை மாட்டிருக்கிறாரு, இப்படிலாம் பேசுவாங்க. பேசுறோம். நம்ம கூட இருக்கிறவர் வல்லமையும் பயங்கரமுமான தேவன். அந்த தேவன் நம்மளோடு இருக்கிறார். நீங்க அடுத்த ராஜா பார்த்தீங்கன்னா அது இவனை காட்டிலும் மோசமான ராஜா, ஓக் என்கின்ற ராஜா. இதெல்லாம் நீங்க யாத்ரா புஸ்தகத்தில் வாசி தெரியலாம், எண்ணாம் புஸ்தகத்தில் வாசி தெரியலாம். இந்த ஓக் ராஜாவை குறித்து வாசிச்சீங்கன்னா இவன் ஒரு பெரிய ராட்சதன். சீகோன் கூட இருக்கிறவங்களாவது மனிதர்கள், ஆனா இந்த ஓக் என்பவன் ராட்சத சந்ததியில பிறந்தவன். அவன் ஒரு ராட்சதன். அவனுடைய கட்டில் பார்த்தீங்கனாலே 9 அங்குலம் நீளம் என்று சொல்லப்பட்டிருக்குது. அந்த ராட்சதன் அவனுக்கு 60 பட்டணங்கள் இருந்துதான். பாசான் தேசத்து ராஜா. ஒரு அலையிலேயே சொல்லுவோம். இப்போ அவங்களுக்கு கஷ்டமா இருக்கும். சீகோட ஜெயிச்சிட்டோம், இவன் பெரிய ராட்சதனா இருக்கிறானே. 60 கிராமங்கள் அல்ல, 60 பட்டணங்கள், கோவில்பட்டியை போல 60 பட்டணங்களை வச்சிருந்த ஒரு பெரிய ராட்சதன். அப்பவும் கர்த்தர் அவங்களுக்காக யுத்தம் பண்ணினார், குளவிகளை அனுப்பினார். ஒரு ஆமென் சொல்லுவோம். அல்லேலூயா. அவர் வல்லமையும் பயங்கரமுமான தேவனாக இருக்கிறார். வல்லமையும் பயங்கரமுமான தேவன் தம்முடைய பிள்ளைகளுக்காக ஒரு புதிய வழியிலே அவர் அவர்களுக்கு யுத்தம் பண்ணி அவர்களுக்கு வெற்றியை கொடுத்தார். ஒரு ஆமென் சொல்லுவோம். அல்லேலூயா. அதே போல நீங்களும் நிறைய காரியங்களை தோல்வியில் இருக்கீங்களா, புது வழியை திறப்பார் உங்களுக்கு. புதிய ஆண்டுக்குள்ள வந்திருக்கிற ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்றாரு, என விசுவாசி, நான் சாதாரண ஆண்டவர் அல்ல, வல்லமையும் பயங்கரமுமான தேவன். அல்லேலூயா. விசுவாசிக்கும் போது உனக்கு ஒரு புதிய வழியை வச்சிருக்கேன், ஒரு புதிய வாசலை நான் திறப்பேன். ஒரு ஆமென் சொல்லுவோம். மனிதர்கள் பூட்டலாம், நான் திறப்பேன். ஆமென் சொல்லுவோம். திறவுகோலை உடையவர் அவர் உங்க கூட இருக்கிறாரு. ஆமென் சொல்லுவோம். ஆசீர்வாதத்துக்கான திறவுகோல் வச்சிருக்கிறாரு. கர்ப்பம் திறக்கப்படுவதற்கு ஒரு திறவுகோலை வச்சிருக்கிறாரு. ஆணிகள் கடாவப்பட்ட கரை வச்சிருக்கு. நீங்க ஜெபத்தை விட்டுறாதீங்க, விசுவாசத்தை விட்டுறாதீங்க, ஆண்டவரை தேடுங்க. அவர் வல்லமையும் பயங்கரமுமான தேவன். குளவிகள் அனுப்பினார், புதிய வழியில அவங்களுக்கு வெற்றியை கொடுத்தாரு. ரெமோரியர் 2 ராஜாக்களை பட்டயமே இல்லாம ஜெயிச்சுட்டு வந்தாங்க. அந்த தேவனை ஆராதிக்கிறோம். அந்த ஆண்டவர் நிச்சயம் 3 ஏக்கர் இடக்காரியங்கள் நம்மளை ஜெயிக்க வைப்பார். குளவிகளை அனுப்பினது போல ஏதோ ஒரு புதிய வழியை நமக்காக திறப்பார். அல்லேலூயா. சந்தோஷமா அல்லேலூயா சொல்ல மாட்டீங்களா? நமக்கு இடம் கிடைக்கக்குள்ளே உங்களுக்கு இடம் கிடைக்கும். இந்த வருஷத்துல சொந்த இடம் இல்லாதவங்க ஒரு ஜெபம் வச்சுக்கிட்டே இருங்க, எனக்கு ஒரு சொந்த இடம் தாங்க. வீடு 2வது விஷயம், வீடு கேட்காதீங்க, வீடு கேட்டாலும் பிரச்சனை கிடையாது. சொந்த இடம் நீங்க வச்சுக்கிட்டே இருக்கிற ஜெபம். ஒரு ஆமென் சொல்லுவோம். இந்த வருஷம் முழுக்க பணம் 2வது. அவர் வல்லமையும் பயங்கரமானது. எனக்குன்னு இந்த பூமியில இந்த கோவில்பட்டியில ஒரு சொந்த இடம் வேணும்னு நீங்க ஜெபம் பண்ணிக்கிட்டே இருங்க. இந்த ஆண்டு முடிவதுக்குள்ள நீங்க இடத்த சுதந்திரிக்க வைப்பார். எப்படி வைப்பாரு, ஏது வைப்பார் இல்ல, புது வழியை திறப்பாரு. ஒரு ஆமென் சொல்லுவோம். குளவிகளை அனுப்பி ஜெயத்தை கொடுத்தது போல உங்களுக்காக யுத்தம் செய்ய மாட்டாரா? நிச்சயம் செய்வார். அதனால சோர்ந்து போகாதீங்க. ஆண்டவர் உங்களோடு பேசி கொண்டிருக்கிறார். 3 காரியம். அவர் வல்லமையும் பயங்கரமுமான தேவன். 1, அவரிடத்திலே அன்பு கூற வேண்டும். ஆண்டவரே உம்மை நேசிக்கிறேன், உம்முடைய கல்வாரி அந்த தியாகத்தை எண்ணி எனக்காக என் பாவங்களுக்காக பட்ட பாடுகள் வேதனைகளை விசுவாசிக்கிற உம்மை நேசிக்கிற ஆண்டவர் பேதுருவை பார்த்து இவைகளிலும் அன்பா இருக்கிற ஆண்டவரே, வைத்த வழி சர்ச்சைக்கு வரல, நீ படுத்திருந்தா அன்பு கிடையாது. அடி வாங்கிட்டு வந்தாலும் அட்டெண்டன்ஸ் போற பாத்தீங்களா, அன்பு. அப்படிப்பட்டவங்களுக்கு ஒரு பெரிய உயர்வு. ஒரு ஆமென் சொல்லுவோம். வைராக்கியம் காமிக்கணும்.
ஆண்டோடைய பிள்ளைகள் அந்த அன்பு இருந்ததுன்னா நீங்க சாட்சி கூடி வரதில் விடவே மாட்டீங்க. அல்லேலூயா. யோசுவா ஆசரிப்பு கூடாரத்தை விட்டு பிரியாதிருந்தான். அந்த மீட்டிங் வா, இந்த மீட்டிங் வா, அங்க போ, இங்க போன்னு யாரு கூப்பிட்டாலும் பிரசன்ஸை விட்டு போகல. பார்த்தீங்களா? அல்லேலூயா. சபை அவ்வளவு ஆசீர்வாதம். இஸ்ரவேலுக்கு ஒரு பெரிய தலைவனா மாற்றினார். அவரிடத்துல நீங்க அன்பு கூற ஒப்பு கொடுக்கணும். உமை நேசிக்கிற ஆண்டவரே, உமக்கு பிடிக்காத எந்த செயலையும் பாவத்தையும் நான் செய்ய மாட்டேன், உமக்காக வாழுவேன்னு சொல்லணும். ரெண்டாவது, அவர் உங்க வாழ்க்கையில ரட்சித்த முதல் இன்னைக்கு வரைக்கும் செய்த அற்புதங்கள் எல்லாம் எண்ணி பாருங்க. ஒரு ஆமென் சொல்லுவோம். நம்ம ஜெபிச்ச ஜபங்கள்லாம் உண்டு, நீங்க எண்ணி பார்க்கணும். அல்லேலூயா, அல்லேலூயா. என் டைரியெல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்காக ஜெபம் பண்ணியிருக்கேன், ஏராளமான பேருக்காக இன்னைக்கும் ஜெபம் பண்ணியிருக்கேன். எங்களுக்காக ஜெபம் குறைவு, மற்றவர்களுக்காக ஜெபிச்ச ஜெபம் இன்னைக்கு எனக்கு ஞாபகம் இருக்கு. அல்லேலூயா. சத்தம் ஒரு அலையில சொல்லுவோம். எத்தனையோ பேர் பிள்ளை பாக்கியத்துக்காக ஜெபம் பண்ணியிருக்கிறேன், கல்யாணத்துக்காக ஜெபம் பண்ணியிருக்கிறேன். இங்க இருக்கிற டானியல் கல்யாணத்துக்காக, கண்ணன் கல்யாணத்துக்காக சென்னையில் இருக்கும்போது ஜெபம் பண்ணியிருக்கிறேன். எழுதி எவ்வளோ நாள் ஜெபம் பண்ணியிருப்பேன், மாலையில் போய் ஜெபம் பண்ணியிருக்கேன் இவங்களுக்குலாம். அல்லேலூயா. டைரியில் இன்றைக்கும் பேர் இருக்கு, அதை போய் பார்த்தீங்கன்னா என்ன டேட்டு, எப்போ ஜெபம் பண்ணி எல்லாம் எழுதி வச்சிருப்பேன். ஜெபத்தை கேட்கிறவர் உங்கள் வாழ்க்கையில் எவ்வளோ அற்புதங்களை செய்திருக்கிறாரு. அந்த செய்த அற்புதத்தை மறந்துடாதீங்க, நினச்சிக்கிட்டே இருங்க, நன்றியோடு நினச்சிக்கிட்டே இருங்க. இன்னும் பெரிய காரியங்களை உங்களுக்கு செய்வார். ஆமேன். நீங்கள் அற்புதத்தை நினைக்கல, செய்த காரியங்கள் நினைக்கினா ஒரு சின்ன பிரச்சனையும் ஐயோ போச்சு அப்படின்றவீங்க. ஒன்றும் வரக்கூடாது. நிறைய விசுவாசிகள் ஒரு மரணம் வந்துச்சுனால ஸ்ட்ரகிள் ஆகிருந்தாங்க. வரக்கூடாது. மரணங்கிறது ஒரு ஆசீர்வாதம் தான் நமக்கு. ஒரு ஆமென் சொல்லுவோம். மற்றவங்க பயப்படலாம், ஆண்டுடைய பிள்ளைங்களுக்கு பயம் இல்லையே, மரண பயம் இல்லையேன்னு பாடிட்டு பயப்படக்கூடாது. அவர் மரணத்தை ஜெயித்தவர். ஆமேன். அதெல்லாம் நம்ம நினைக்கணும். மூணாவது, அவர் வல்லமையும் பயங்கரமுமான தேவன். உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார், உங்களுக்கு ஜெயத்தை கொடுப்பார். இந்த புதிய ஆண்டுல என்னென்ன காரியங்களை நீங்க தோத்து போயிருக்கீங்களோ அத்தனையும் எழுதி வச்சு ஜெபம் பண்ணுங்க, எல்லாவற்றிலும் வெற்றியை கொடுப்பார். அல்லேலூயா. எமோரியருடைய 2 ராஜாக்களை பட்டயத்துல ஜெயிக்கல, குளவிகளை அனுப்பினார். உங்க திறமையில நீங்க ஜெயிக்க முடியாது, அவர் கிருபையில ஜெயிச்சிருவீங்க. அல்லேலூயா. நம்முடைய முயற்சியில ஜெயிக்க முடியாது, அவர் கிருபையில ஜெயிச்சிருவீங்க. அந்த கிருபைக்குள்ள உங்களை ஒப்பு கொடுங்க, அந்த ஆண்டருக்குள்ள ஒப்பு கொடுங்க, உங்களை ஆச்சரியமாய் நடத்துவார்.